இவரோட பேர் தான் பெஞ்சமின். இவருக்கு வயசாக முடி கொட்டுறதுக்கு பதிலாக முடி வளர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நடக்கவே முடியாத இவரால் ஈஸியாக நடக்க முடியுது. ஒரு வார்ஷிப்ல ஒர்க்கரா ஜாயின் பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்க பசங்களை விட்டு தனியா வந்து வாழ ஆரம்பிக்கிறாரு. டெசிங்கிறவங்க இவங்களுக்கு மறக்காம ஒரு லெட்டர் டெய்லி அனுப்ப சொல்லி கேட்கறாங்க. டைமாக இவருக்கு வயசெல்லாம் ஆகல, வயசு கம்மியாயிட்டே தான் போகுது. வேர்ல்டு வார் 2 நடக்கும்போது அந்த ஷிப்ல இவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவர் பாக்குறதுக்கு ஒரு மிடில் ஏஜ் மேன் மாதிரி தெரியுறாரு. இவரோட அப்பா வந்து இவர்கிட்ட பேசுறாரு. ஏதோ முடியாத கருத்தான இவர் விட்டு போனால அவரோட சொத்து எல்லாத்தையும் இவருக்கு எழுதி வச்சிடறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இவர் யங் ஏஜா மாறிடுறாரு. இதுக்கு முன்னாடி டெசின்னு ஒருத்தவங்க பாத்தீங்களா, அவங்க கூட லவ்ல விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. பெஞ்சமினோட கவலை என்னன்னா, இவருக்கு வயசாகிறதுல இவருக்கு வயசு குறைஞ்சிட்டே வருது. அதனால ரொம்பவே கவலைப்படுறாரு. பெஞ்சமினோட சொத்து எல்லாத்தையும் இவங்களுக்கு எழுதி வச்சுட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. டெசி கிட்ட ஒரு சிலர் வந்து சொல்றாங்க, ஒரு சின்ன பையனோட அட்ரஸ் வச்சுக்கிட்டு சுத்துறான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான் அப்படின்னு அதையும் சொல்றாங்க. ஆனா அந்த ஒரு பையன் தான் பெஞ்சமின். டைம் தள்ளிப்போ ஒரு கை குழந்தையா மாறிடுறான். கடைசியா டெசியோட கைகள்லயே கண்ணை மூடிடுறான்.